ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸில் தான் பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து மீஷோவில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டும் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ ப்ராடக்ட் வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். அந்த ப்ரைஸ் எப்படி இருக்குது, அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது. அடுத்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஐட்டம்ஸ்க்கு வந்து ரொம்பவுமே டிமாண்டாக ஆரம்பிச்சிடும். ஆமாங்க, இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஷூ தான் வந்து நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் என் பையனுக்காக. ஆல்மோஸ்ட் வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னைக்கு வந்து ஸ்கூல் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் 1 மந்தில் நம்ம திருப்பியும் மறுபடியும் அடுத்த ஸ்கூல் ஓப்பனிங் டைமிங்கில் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸை தேடி தேடி அலைவோம். அப்போ அந்த டைமிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேட் எல்லாமே வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். ஏன்னா எல்லாருமே வந்து பை பண்ணக்கூடிய ரொம்பவுமே முக்கியமான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்கூல் ஐட்டம்ஸில் இந்த ஷூவும் ஒன்று சொல்லலாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போவே நம்ம ஆர்டர் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவுமே வந்து காசு வந்து மிச்சப்படுத்தலாம் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நம்ம போட்டது பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு. ஒரு சூப்பரான வெல்க்ரோ டைப் மாடல் பாய் ஷூ தான் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கையில் கிடச்சிருச்சு. ஷூவும் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு சின்ன கான்ஃபிடென்ட்டும் வந்துருச்சு. ஓகே, அடுத்தது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கா, வெல்க்ரோஸில் ஒர்க்கிங் கரெக்டாக இருக்கா, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ் எப்படி இருக்குது, வந்து வெயிட் வந்து ஹெவி வெயிட் இல்லாமல் லைட் வெயிட்டாக இருந்தால் தான் பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு போட்டு நடக்கிறதுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ வெல்க்ரோஸ் வந்து அது பர்ஃபெக்டாக வந்து ஒட்டுதான் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ மோல்டிங் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும். ஏன்னா வாட்டர் வாஷ் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் வந்து ஷூஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிஞ்சு வந்துடும். கண்டிப்பாக வந்து ஒரு 6 மந்த்தாவது நமக்கு வந்து ஷூ வந்து வரணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நேரில் பார்த்து வாங்க போகும்போது நம்ம வந்து செக் பண்ணிடும். பட் ஆன்லைனில் அப்படிங்க போகும்போது நம்ம கண்டிப்பாக அது எல்லாமே பார்த்து தான் ஆகணும். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னல் லேஸுமே 2 கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. வெல்க்ரோஸில் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. டபுள் வெல்க்ரோ மாடலில் முன்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி ஹேர் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடியும் பார்த்திங்க அப்படின்னா பக்கிள்ஸ் நல்லா க்ரிப் பக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹெவியாக இருக்குது. சைடில் மோல்டிங்ஸும் நல்லாவே கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ஸ்க்குலாம் ரன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது பார்த்திங்க அப்படின்னா 9 இயர்ஸ் பாய்ஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா நான் இந்த ஷூ வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஷூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஷூ வந்து வெளியில் பை பண்ண போகும்போது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மினிமம் ப்ரைஸ் தாங்க சொல்கிறேன், மேக்ஸிமம் ப்ரைஸ்லாம் கிடையாது. மினிமமே நம்ம ஒரு 350-400 ருபீஸ் இல்லாமல் இந்த ஷூ வந்து கண்டிப்பாக நம்மளால் பை பண்ணவே முடியாது. நான் சொல்கிறது இல்லைங்க, எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க கிட்ஸுக்கு வந்து ஷூ வந்து நம்ம வாங்கியிருப்போம். ஸோ அதோட ரேஞ்ச் வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதே கிடையாது. அந்த ரேஞ்ச் இல்லாமல் நம்ம வந்து ஷூ வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. அதுவும் அடுத்த மாதத்துக்கு முடிஞ்சிருச்சு, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, நமக்கு அந்த ஸ்கூல் ஓப்பன் ஆகிற டைமிங்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் போகணும் அப்படின்னாலே அதுக்குன்னு ரொம்ப கூட்டமாக இருக்கும். கடையில் பார்கிங் பண்ணி கேட்க முடியாது. ப்ரைஸ் வந்து அவங்க சொல்கிற ப்ரைஸ் தான் கண்டிப்பாக நம்ம கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா நடக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாகவே வந்து இப்போ ஆர்டர் போட்டு, இன்னொன்று ஆன்லைன்லேயுமே வந்து அந்த டைமிங்கில் டிமாண்ட் ஜாஸ்தியாக போகும்போது பொதுவாகவே செல்லர்ஸ் வந்து பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா ப்ராடக்டோட ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இப்போ ப்ரீவியஸாகவே வந்து ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகே, இவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறோமே, என்ன ஷூடா, எவ்வளோ ப்ரைஸு அப்படின்னு சொல்லி எல்லாமே கண்டிப்பாக நான் சொல்லிடுவேன். இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டர் போடும்போது ஷூ இமேஜஸ் இப்படி தான் இருந்துச்சு. ஸோ ப்ராடக்ட்டும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் அங்கே என்ன கம்பெனி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதே கம்பெனி ஐட்டம்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கும் வந்து ரிசீவ் ஆயிருந்துச்சு. ஷூ மாடல் எப்படியே சேம் அஸ் என்னவோ அதே மாதிரி வந்து ப்ராடக்ட்டும் கிடச்சிருச்சு. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இந்த ஷூ பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே கம்மியான ப்ரைஸ்ன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஏஜ் கேட்டகிரிக்கும் எல்லா ஏஜ் கேட்டகிரிக்கும் இருக்கும். இது வெறும் 262 ருபீஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். நமக்கு கேஷ் ஆன் டெலிவரியும் அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 4.2 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்குது. நல்ல ரேட்டிங்லேயும் கொடுத்துருக்காங்க. இதில் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 2.5 இயர்ஸில் இருந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12 இயர்ஸ் வரைக்குமே இருக்குது. உங்களுக்கு வந்து இயர்ஸில் போடுறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா உங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் சார்ட்டுமே வந்து நான் உங்களுக்கு ஃப்ளஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் இருக்கிறத
ஒரு பக்கம் ஏஜ் கேட்டகரியும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ அது வச்சு கூட நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ சூப்பரான ஷூஸ் வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை பை பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு தரேன். இல்லை பிடிக்கல அப்படின்னாலும் ஈஸியாக நம்ம ரிட்டனும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.